ஜல்லிக்கட்டை தடை செஞ்சாங்க, அதை வச்சு அரசியலும் செஞ்சாங்க. அன்று ஜல்லிக்கட்டு காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது. இன்று மாதாந்திர தொகை தரப்படாமல் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே தாவேகாவின் சுரேஷ் பாபு சேதா இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ஜோனல் சேர்மனாக இருந்திருக்காரு. அதையும் தாண்டி அதிமுகவினுடைய முன்னாள் பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் தலைமையில தாவேகால இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னும் 3 நாட்கள் தான் சார் தேர்தலுக்கு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு தாவேகாவினுடைய பிரச்சாரங்கள்லாம்? தாவேகாவுடைய பிரச்சாரம் செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் நல்ல வரவேற்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்ல போனால் மற்ற கட்சிக்காரங்களாம் பணம் கொடுத்து வாக்காளர்களை சந்திக்கும் போது தொண்டர்களை இட்டு போவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் எந்த காசு பணம் எதிர்பார்க்காம சொந்த செலவு செய்து வாக்காளர்களே வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவர்களிடத்திலே பெண்களிடத்திலே கேட்கும்போது அந்த பெண் வாக்காளர்கள் எல்லாம் உங்களுக்காக தான் ஓட்டு போடுவோம், உங்களுக்கு தான் செய்வோம், ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை விரும்பி எங்களுக்கு வாக்களிக்க முன்வந்து உள்ளார்கள். நேற்று திருச்சியில் அவர் பேசுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அவர் வெறும் ரோட் ஷோ மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டார். ஏன் சார் பேச மாட்டாரு? சார் டைம் இல்லை சார். அது போன டைமுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் பேச முடியல. அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசல். நீங்களே இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க. டிவியில் அதிகம் போதாலும் யூடியூப்பில் நேரடியாக காட்சி நானும் பார்த்துன்னு இருந்தேன். அவரால் எங்கேயும் போக முடியல. அங்கேருந்து மேலேருந்து கீழேருந்து பரிசு பொருட்களும் கொடிகளும் துண்டுகளும் வீசி அவர் மக்களுடைய அன்பை காட்டுறாங்க. அவங்களுடைய அன்பை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் தூக்கி வீசுறாரு, அப்படியே கேட்ச் பிடிக்காது. கேட்ச் பிடிச்சி அங்கே கையெழுத்து போல் திருப்பி அவங்களுக்கு கையிலே கொடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் அவர் மேலே பாசமும் நேசமும் அன்பும் கொண்டு இருக்காங்க. அதே போல தலைவர் விஜய் மக்களுடைய பாசமும் நேசமும் அன்பு கொண்டுள்ளார்கள். முதல்வர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது, விஜய் நான் இன்னும் ஒரு நல்ல நடிகராக மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ரீதியில் தான் சொல்லியிருந்தார். இன்னும் நான் அரசியல்வாதாவே அவர் ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருந்தார். அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த நினைப்பிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஒரு தலைவராக இருக்கார். தலைவர் விஜய் மிகப்பெரிய தலைவராக இருக்கார். மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கார். அதை பொறுத்துக்க முடியல, அதனால அப்படிதான் சொல்லுவார். இன்னைக்கு எகைன் சென்னையில் பிரச்சாரம் பண்ணுறாரு, வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அந்த பிரச்சாரம் எந்த மாதிரி இருக்கும் சார்? வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. தலைவர் விஜயுடைய பிரச்சாரம் சொன்னாவே எதிர்கட்சிகள்லாம் கதி கலங்கி போகிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. என்னன்னா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாவே ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துடும், நம்மலாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிடும் இந்த ஒரு நினைப்பில் அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. இந்த தலைவர் விஜய் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அரசியல் மாற்றம் தமிழக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தலைவர் விஜயை வச்சு தான் அரசியல் களமே சுற்றிக்கினது. திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேப்பாக்கம் தொகுதியிலும் கொளத்தூர் தொகுதியும் விஜய் ஏன் போல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவர் கொளத்தூர் தொகுதிக்கு போனாரு. பட் ஆனால் ஏன் இந்த 2 தொகுதிக்கு போக பயமா அப்படின்றது இல்லை திமுகவினர் கேட்குறாங்க. இல்லை, அவர் நேரம் கிடைக்கும் போது எல்லா தொகுதிக்கும் போகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே 2 பேரும் வந்தாங்க. முதலமைச்சரும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, தலைவர் விஜயும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூர் தொகுதியை முடிச்சுட்டு கொளத்தூர் தொகுதிக்கு வராது. கொளத்தூர் தொகுதியில் அவரால் மூவ் பண்ண முடியல. ஏன்னா அது அவ்வளோ இடைஞ்சல்கள் கொடுத்தாங்க. பஸ்ஸை விட்டுட்டாங்க, குப்பைதாரி விட்டுட்டாங்க, எல்லா பிரச்சனையும் கொடுத்தாங்க. அது அப்போ அவர் யோசனை பண்ணாரு, தனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வந்த மக்களுக்கு எதுவும் நேரக்கூடாது என்ற ஒரு கருத்து மூலமாக அந்த கூட்டத்தை பேசி முடிச்சுட்டு அப்படியே காலில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. பல இடங்களில் திமுகவினுடைய அமைச்சர்களே மக்கள் கேள்வி கேட்கறது மேலே பார்க்க முடியும். குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் போராட்டம்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவுமே இந்த 5 வருஷம் நீங்கள் வரல, இப்போ மட்டும் ஏன் வரீங்கன்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கறத எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க ஒரு போன 5 வருஷத்தில் ஜெயிச்சோன்னு தான் ஒரு மகாராஜா லெவலில் அவங்க போயிட்டாங்க. அவங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி கரூரில் நிற்க வேண்டிய, அவர் சொந்த ஊரில் நிற்க வேண்டிய செந்தில் பாலாஜி இன்றைக்கி மாவட்டம் மாறி போய் நிற்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே நின்னா தேட மாட்டோம், இங்கேயாவது கொஞ்சமாவது ஓட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் போய் ஜெயிப்போம்னு நினைப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஜெயிக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் தான். அதுக்கிட்ட கொஞ்சமாவது கௌரவமாக ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு.
நிறைய இடங்கள்ல வந்து பணப்பட்டுவாடா பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். குறிப்பா செந்தில் பாலாஜியோடைய அந்த தொகுதியிலாம் வந்து 10,000 15,000 ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது சார். மக்கள் விஜய் அவர்கள் சொல்லும் போது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, பட் ஓட்டு மட்டும் வந்து மாத்தி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அது எல்லாருக்கையும் பணம் வாங்கினா கூட மக்களுக்கு வந்து ஒரே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ முடிவு பண்ணல, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து தன்னுடைய மனநிலையை தலைவர் விஜய், குறிப்பாக தலைவர் விஜய்க்கு தான் வாக்களிக்க வேண்டும், விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டார்கள். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, பணநாயகம் இந்த தேர்தலில் வெற்றி பெறாது, ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், அது மாதிரி பல கருத்து கணிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான் வந்து பல இடங்களில் வராங்க. நாம் தமிழர் கூட ஒரு சில இடங்கள், தாவேக்கா வந்து 3வது இடத்துல தான் வந்து பல கருத்து கணிப்புகளில் இருக்கே சார். இதை ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லிக்கிறேன் சார், கருத்து கணிப்புன்றது ஒரு கருத்து திணிப்பு. கருத்து கணிப்பை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன போனால், அரசாங்கம் மூலியமாக, திமுக மூலியமாக, அதிமுக மூலியமாக இந்த பத்திரிகைகளுக்கும் டிவி சேனல்களுக்கும், குறிப்பாக சொல்லப்போனால் யூடியூப், எதை திறந்தாலும் இவங்க ஆடு தான் வருது. இவங்க வந்து பணத்தை வாரி அடிச்சிட்டாங்க விளம்பரத்துக்கோசம். அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தும் போது கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கும் முன்னாள் ஆண்ட கட்சிக்கும் தான் ஆதரவாக இருப்பாங்களே தவிர எங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆதரவு மக்கள் ஆதரவு தான். விஜய் அவர்கள் நேற்று திருச்சிக்கு போகும்போது மசூதி போனார், சர்ச்சு போனார், கோயிலுக்கும் வந்து போனார். ஸோ ஒரு மதசார்பற்ற தலைவராக விஜய் அவர்களை மக்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ எல்லா மதத்தினுடைய எல்லா மதத்தை சார்ந்து இருக்கின்ற மக்களும் தலைவர் விஜய் வந்து ஒரு ஒப்பந்த தலைவராக, தன்னின் மனசில் பதிஞ்ச தலைவராக, தன்னை ஒப்பந்த தலைவராக சிந்திச்சு பார்க்கிறது தான் இந்த தமிழக மக்கள். அனைத்து தரப்பு மக்களும், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் தலைவர் விஜய் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் வந்து விஜய் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்த, அதனால தான் அவர் வந்து அங்கே நிற்கிறாரு, அதனால தான் முதல்ல சர்ச்சைக்கு போனார், இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார். இல்லைங்க, 3 கோயிலுக்கும் போய்க்காங்களே. அவர் வந்து சர்ச்சுக்கு மட்டும் சர்ச்சுக்கு போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாரிஸில் இருக்க அந்தோனியா சர்ச்சுக்கு இந்துக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. இந்துக்கள் தான் வந்து போகிறாங்க, நிறைய காணிக்கை செலுத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து கட்சி தமிழகத்தில் வந்துங்க ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் சாமி கும்பிட்றவங்க அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் முஸ்லீம்ஸ்லாம் அம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க. அதேமாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க. இதுமாதிரி ஜாதி மத வேறுபாடுலாம் பார்க்கறது இல்லைங்க. இங்கே பார்க்கறதெல்லாம் நல்ல மனிதர், நல்ல தலைவன், அந்த நல்ல மனிதர் நல்ல தலைவனா தலைவர் விஜயை பார்க்காங்க. இன்னும் பல இடங்களில் விஜய் அவர்கள் போவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கே. இன்னும் பல மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் போல மக்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். தலைவர் விஜய்க்கு வந்துங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பல தொல்லைகள் கொடுத்தாங்க. கட்சி ஆரம்பிச்சது அவர் பட்ட பாடு, அவர் பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா கணக்கில்லாது. அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளை கிளப்பி சதி செஞ்சு இதுமாரி பல தொல்லைகள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் விஜய் தான் வந்து எல்லாத்துக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மாநில முதல்வர்கள் வராங்க. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு 2 மாநில முதல்வர் வராங்க. அதுமாரி பல 26 கட்சியை வச்சுக்கின்னு 26 கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அது இல்லாமல் இவங்க வீட்டிலேயே முதல்வரும் அவருடைய துணை முதல்வரும் எம்பி கனிமொழியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து இவங்க போய் சந்திக்கும் போது தலைவர் விஜய் அவர்கள் தான் தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுக்கணும். தினசரி பேப்பருங்க படிச்சுட்டு மக்கள் மன ஓட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் பேசுகின்ற பேச்சுக்கு பதில் உரையை முடிவு பண்ண வேணும். தேர்தலுடைய வேட்பாளர்கள் அவர்கள் என்ன வேலை செய்தார்கள், அவர்களுடைய வேலைகள் எந்த அளவுக்கு போகிறது என்பதை அறிய வேணும். எல்லாமே வந்து தலைவர் விஜய் தான் செய்யணும். ஏன்னா அவர் சுற்றி இருக்கவங்கலாம் தேர்தல் காலத்தில் இருக்காங்க. எல்லாருமே தேர்தல் காலத்தில் இருக்காங்க. எல்லாரும் வந்து தலைவர் ஆகிட முடியாது.
அவர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த வேலையை பலூன் காரணமாக சில மாவட்டங்களுக்கும் சில தொகுதிக்கும் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இன்னும் பல சச்சரவுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சார். இப்போ ரீசெண்டாக ராகுல் காந்தி தமிழகம் வந்திருந்தாரு. ஆனால் முதல்வரும் ராகுல் காந்தி ஒரே மேடையில் வந்து பிரச்சாரம் பண்ணல. அவர் தனியாக பண்ணிட்டு போயிட்டாரு, இவர் தனியாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கா சார் திமுகவுக்கும் காங்கிரஸ்? சார், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இன்னைக்கு நேற்று குழப்பம் இல்லைங்க. ஏதோ இன்னைக்கு குழப்பம் வந்துக்குதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. 1980ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருக்கும்போது முதல்வர் பிரச்சனை வந்து தமிழகத்தின் முதல்வர் யார் என்று அறிவிக்கணும். அது வந்து ரொம்ப நாளாக 2 பேருக்கும் இழுப்பறியாக இருந்தது. தலைவர் கலைஞரே என்ன செஞ்சார், ஒரு பேட்டியில் இந்திரா காந்தி அவர்களே டெல்லியிலேருந்தே அறிவிங்கள் முதல்வர், இங்கே வந்து அறிவிக்கணும் இல்லை, டெல்லியிலேருந்தே அறிவிங்கள் என்று சொன்னவர் தான் அன்னைக்கு திமுக தலைவர். அதனால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ வரல பிரச்சனை. 1980லேருந்தே பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் பை எலெக்ஷனு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸுக்கு வந்து நேரடியாக போய் ஆதரவு கொடுத்தாரு. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் மந்திரி சபை இருந்தது. அந்த மந்திரி சபையை கவுத்தாங்க. அதுக்கப்புறம் 2011 திமுகவுடைய அலுவலகத்தில் திமுக தலைவருடைய மனைவி தயாளு அம்மாவை சிபிஐ விசாரிக்கிறாங்க. மேலே சிபிஐ விசாரிக்கிறாங்க, கீழே கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கே கூட்டணியில் பிரச்சனை இருந்து குலாம் நபி ஆசாத் வந்து கூட்டணி பற்றி பேசிட்டு முடிவு செஞ்சு நாளைக்கு காலையில் வரன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. கலைஞர் அவர்களை போய் பேட்டி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், என்னங்க கூட்டணி பற்றி வரன்னு சொன்னாங்க, வரல, அதுக்கோசம் காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி கீசி இன்னும் அதிகமான சீட்டு வாங்கி நின்னாங்க. தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சு பொருந்தா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கூடா நப்பு கேடாய் விளையும்னு சொல்லி திமுக தலைவர் சொன்னார். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனையில் இவங்களுக்குள்ள வந்து கூட்டணி வந்து அடிக்கடிக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியே இல்லை, எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தாங்க. இப்படி பலதர பிரச்சனை இவங்களுக்குள்ள ஒரு அதான் கூடா நப்பு கேடாய் விளையும் சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி இப்பவும் சேர்ந்துருக்காங்க. இது கேடாய் தான் விளையும். அதனால ராகுல் காந்தி வரலையா சார்? அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பங்க. ராகுல் காந்தி வரலன்றது தனிப்பட்ட விருப்பம். அவருக்கும் இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க சார்? கட்சி தலைவர் எப்படி நினைக்காதோ அதே மாதிரி தான் தொண்டர்கள் போவாங்க. ராகுல் காந்தியோட மனநிலை தான் தொண்டர்களுக்கும் இருக்குன்ற. கண்டிப்பாங்க. என்னுடைய தலைவர் விஜயுடைய எண்ணம் தான் எனக்கும் இருக்கும். அவருடைய பாதை தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் காத்த திசை தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் நடக்கும் பாதை தான் எங்களுக்கும் பாதை. அதனால நான் இப்போ தலைவர் எப்படி இருக்காதோ அதே மாதிரி தான் நாங்கள் இருப்போம், அதே மாதிரி தான் அந்த கட்சியில் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சார் பல இடங்களில் இப்போது சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் வந்து காரைக்குடியில் பேசும்போது விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக நாங்களும் திமுக கூட ஒன்று சேருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பல இடங்களில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திரு விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே தகவல்கள்லாம் வருது சார். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரே கட்சி, எந்த கட்சியோடையும் கூட்டணி சேராமல் ஒரே கட்சி 233 தொகுதியிலிருந்து இப்போ எடப்பாடி தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆதரவு 234 தொகுதியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஒரே கட்சி நிற்குது. இந்த தமிழக தலைவர் விஜயுடைய மக்கள் செல்வாக்கை பொறுத்து கொள்ளாமல் பல தொகுதியில் பல சதி வேலைகள் நடக்குது. எல்லாம் ஒன்று சேரலாம். இப்போ சேர்ந்தா கூட தலைவர் விஜய் வெற்றி பெற முடியாது, நடக்கவே நடக்காது. அது முதல்வராக வருகின்ற மே 4ஆம் தேதி தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராகவும் பாண்டிச்சேரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியும் பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதே மாதிரி 1971க்கு பிறகு திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவங்க மீது இதுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் அதை முறியடிப்போம், நாங்கள் 2வது முறை ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றாரு. கனவு 1967ங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த ஃபோட்டோவை காட்டி தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அதே போல் அப்போ எம்ஜிஆருக்கு போது 1971 ஆட்சி அமைச்சாங்க.
அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த திமுக கட்சி புரட்சித் தலைவர் இருக்கும் வரை 77, 80, 84 புரட்சித் தலைவர் உயிரோடு இருக்கும் வரை திமுக என்பது ஆட்சி கட்டிலில் ஏறவே இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் சார் 2வது முறையாக தொடர்ந்து அவங்க வரவே இல்லை? ஏன் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? மக்கள் விரோத ஆட்சி பண்றாங்க, அதனால மக்கள் வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இந்த முறை வருவோம் அப்படின்னு நம்புறாங்களே சார், அதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அது இந்த முறை வருவோம்னு சொல்றது அது ஒரு உரிமைங்க. அதை நிராகரிக்கிறதுக்கு மக்கள் தயாராகிவிட்டால் அது மக்களுடைய உரிமை. இன்னும் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களா விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போறாரு? நாளைக்கு ஒய்எம்சியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன பேச போறாரு? என்ன இறுதியா தேர்தலுக்கு முன்னாடி மக்களிடையே பேச போறாரு? எந்த மாதிரியான பேச்சு அது இருக்கும் சார்? மக்கள் நல்ல திட்டங்களும் மக்களுக்கான உரிமைகளும் மக்களுடைய ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்பதை கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் நாளைய தினம் நடக்கின்ற ஒய்எம்சியில் நடக்கின்ற மாபெரும் கூட்டத்திலும் மக்கள் பிரச்சனைக்காக முன்னெடுத்து அவர் பேசுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உங்களோட கணிப்பு எப்படி? எத்தனை தொகுதிகளில் தாவேக்கா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாரும் 200 தொகுதி 200 தொகுதின்றாங்க. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் கொடி கட்டி பார்க்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழக 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ட் சென்னையில் 16 தொகுதிகள் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி திமுக தான் அங்கே ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னைக்குன்னு தனி தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் எந்த கட்சிகளும் வெளியிட்டதில்லை. ஆனால் முதல்வர் இந்த முறை வெளியிட்டு இருந்தார். அது ஒருவேளை சர்வே எடுத்து அந்த சர்வே முடிவுகள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த ஒரு அறிக்கையா சார்? கண்டிப்பாக இருக்கலாங்க. இது வரைக்கும் இவங்க இவ்வளோ திட்டங்களை இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில். சென்னைக்கு தனியார் தேர்தல் அறிக்கை. ஏன் இவங்க தானே ஆட்சி அமைச்சாங்க, இவங்க தான் மேயர், மெஜாரிட்டி உறுப்பினர் கொண்ட மேயர், மெஜாரிட்டி உறுப்பினர் கொண்ட மேயர் வீட்டுக்கு இருக்காங்க. இவங்க தான் சென்னையில் ஆட்சி அமைச்சாங்க. எல்லாமே இவங்க கையில் இருக்குது. ஏன் இதை முதலே செய்யலை? இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க போகும் இடமெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது. தலைவர் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து விட்டதன் காரணமாக இப்படியாவது செஞ்சு ஏதாவது செய்யலாமான்னு யோசனை பண்ணாங்க. கண்டிப்பாக அது முடியாது. சென்னை மக்கள் மட்டுமல்ல, தமிழக அனைத்து மக்களும் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக, விஜய்க்காக எந்த சூழ்நிலையும் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் நாட்களை அமர வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி சார், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்காக அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ தலைவர்களோ நிர்வாகிகளோ ஓட்டு கேட்டு பார்த்துருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்களுக்காக குடும்பம் அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஓட்டு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் டெய்லி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன். உண்மையிலே அந்த ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரும் வெளியில் உங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க, கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வயசுக்குள்ள பசங்கள்லாம் ஒட்டுமொத்த அந்த குழந்தைகள் எல்லாம் தலைவர் விஜய் தான் வரணும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி. அது மட்டும் இல்லைங்க, தலைவர் விஜய்க்கு அவங்க மட்டும் ஆதரவு கிடையாதுங்க. நேற்று எங்கள் கூட ஒரு பிரச்சாரத்தில் ஒரு நண்பர் வந்தார். அவர் என்னன்னா மலேசியாவில் வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட 15 நாள் லீவு போட்டு எங்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலந்துக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலந்துக்கிறது மட்டும் இல்லை, கலை நிகழ்ச்சியும் நடத்துறாரு. அதுக்கு ஒரு பைசா இல்லை. அவர் சொந்த காசு போட்டு மலேசியாவிலேருந்து சென்னைக்கு சென்னையில் அண்ணா நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரமும் பண்ணுறாரு, கலை நிகழ்ச்சி நடத்தாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இன்னைக்கு சென்னை சுமார் 2 லட்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து இன்னைக்கு தமிழகம் தலைவர் விஜய்க்காக ஆதரவு நீட்டுகின்ற சூழ்நிலை இன்னைக்கு நம்ம எந்த கட்சிக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யவும், தமிழகத்தினுடைய முதல்வராக தலைவர் விஜய் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கவும் வெளிநாட்டிலிருந்து தான் இங்கே இப்போ சென்னைக்கு வராங்க. இது அரசியல் உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அதனால் நாம் அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து 2 லட்சம் பேர் வராங்க.
வெளி மாநிலத்தில் தமிழகத்திலேருந்து வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்கிறார்கள் சரிங்களா. ஒரு 10 லட்சம் பேர் அவங்க எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு வராங்க. இது வரைக்கும் எந்த தேர்தலுக்கும் இப்படி வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வாக்குரிமை உள்ளவர்கள் சென்னைக்கு தமிழகத்துக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை. அந்த சரித்திரம் இந்த நேரம் தலைவர் விஜயார் இந்த நேரம் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. சார் அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் கட்சி தொடங்கும் போது இந்த கட்சி எலெக்ஷன் வரைக்கும் தாங்காதுப்பா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கரூர் சம்பவம் நடக்கப்ப அதுக்கப்புறம் விஜய் வெளியே வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜனநாயகன் படம் முடக்கினப்போ வந்து விஜய் அவ்வளோதான் காலி. இந்த மாதிரி விஜய் அவர்கள் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு எதிரிகளாக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பல தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறா. 23ஆம் தேதி மக்கள் ஓட்டு போறாங்க. அந்த ஜேர்னி எப்படி பாக்குறீங்க சார்? சார் அவருக்கு வந்துங்க கரூரில் மிகப்பெரிய சதி வேலை செஞ்சு முறியடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை. சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷன் போனாவே கூட 4 பேர் இட்டும் போகிற நேரத்தில் தலைவர் விஜய் தன்னந்தனியாக டெல்லிக்கு போய் அந்த சிபிஐடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த தினம் வெற்றிகரமாக திரும்பியிருக்கார். அதனால் அவர் வந்து எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. அவர் வந்து அவருடைய சிந்தனை நினைப்பு எல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். அவர்களுக்காக தன்னுடைய அனைத்து இதுவும் துறந்து விட்டு அவருக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளால் தான் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து இந்த மிகவும் சிங்கமாக வருகிறார் என்று சொன்னார். அது தலைவர் விஜயால் முடியுமே தவிர எந்த தலைவனாலும் முடியாது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.